வேதாகமம் கொண்டு வராவிட்டால் ஆலய ஆராதனைக்குள்ள அனுமதி இல்லை என்கிற பழக்கம் அபுதாபில இருக்கிற ஒரு சபையில தொடர்ந்து பின்பற்றி கொண்டு வராங்க. அங்க நடக்கிற காரியங்களின் செய்தி தொகுப்பு வாங்க பார்க்கலாம். நமது கைகளில் உள்ள பரிசுத்த வேதாகமம் ஏராளமான தேவ மனிதர்களின் கடின உழைப்பாலும் தியாகத்தாலும் நீடிய பொறுமையினாலும் ஆவியானவரின் தூண்டுதலோடு மூல பாஷையிலிருந்து நமது தாய்மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்டு நமது கைகளில் தவழ்கின்றது. இந்த அதிநவீன காலத்தில் இன்றைய தலைமுறையினர் டிஜிட்டல் வடிவில் உள்ள வேதாகமத்தை மொபைல் போன்களிலோ அல்லது ஐபேட், லேப்டாப் போன்ற எலக்ட்ரானிக் சாதனங்கள் மூலம் வாசிக்கின்றனர். ஆலயங்களுக்கு வேதாகமத்தை சுமந்து சென்ற காலம் மாறி எல்லாமே டிஜிட்டல் மயமாக மாறிவிட்டது. ஆலயத்தில் பிரசங்கம் செய்யும் போதகர்களும் பிரசங்கியார்களுமே இந்த டிஜிட்டல் வேதாகமத்தை பயன்படுத்த ஆரம்பித்துவிட்ட அவல நிலை பெருகியுள்ளது. இந்த சூழ்நிலையில் அபுதாபியில் உள்ள பெராக்கா இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரீஸ் நடத்தும் திருச்சபையில் உள்ள அங்கத்தினர்கள் அனைவரும் பரிசுத்த வேதாகம புத்தகத்தை பாலர் முதல் ஆடவர் வரை நிச்சயம் கொண்டு வந்தால் மட்டுமே ஆலயத்திற்குள் ஆராதனைக்காக அனுமதிக்கப்படுவர். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்வோர் தங்கள் வேத புத்தகத்தை ஆலய நுழைவாயிலில் உள்ள கேமரா முன்னர் காட்டிய பின்பே ஆலயத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள். இத்தேவாலயத்தின் மூத்த போதகர் சாபு செரியன் அவர்கள் கடந்த 22 வருடங்கள் இத்திருச்சபை விசுவாசிகளை நல்வழியில் கண்டிப்பான முறையில் வழிநடத்துவது சாலச்சிறந்த முன்மாதிரியான செயலாகும்.